அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர். இன்றைக்கு குளித்தரா அன்னம்மாள் ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்கு, திருமண மண்டபம் இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. இந்த சாலையை நீங்கள் பாருங்கள், இந்த சாலை நிலவரத்தை பாருங்கள். வாகனம் இறக்க முடியவில்லை, வாகன ஓட்டுநர்கள் தடமாடுகிறது. அந்த வாகனத்தை ஓட்ட முடியாமல் ரொம்ப பரிதாபமாக இருக்க பாருங்க. சாலையோட நிலைமை பாருங்க. இந்த சாலையை என்ன செய்கிறீர்கள்? எத்தனை முறை குரல் கொடுப்பது? எத்தனை முறை மக்களுக்காக குரல் கொடுப்பது? எத்தனை விபத்துக்கள்? ஒரு மருத்துவமனை இருக்கிறது, ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வர முடியவில்லை, ஒரு நோயாளியை கொண்டு வர முடியலை, ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கிறது. இதெல்லாம் இருந்த இடத்தில் நேஷனல் ஹைவேயுடைய நிலைமை கழிக்கவிலையில் இருந்து இன்றைக்கு மார்த்தாண்டம் மேலே பம்பம் வரைக்குள்ள சாலையோட நிலைமை பரிதாபம். யாருக்கிட்ட சொல்லி அழுகிறது? யாருக்கிட்ட கேட்க வேண்டும்? யாருக்கிட்ட சொல்ல வேண்டும்? இந்த சாலை போடுவதற்கு, தரமான சாலை போடுவதற்கு ஏன் வாகன ஓட்டுநர்கள் டாக்ஸி கட்டவில்லையா? எப்சி காட்டவில்லையா? புகடஸ்ட் பண்ணவில்லையா? இன்சூரன்ஸ் பணம் கட்டவில்லையா? இது என்ன கொடுமை? குமரி மாவட்டத்தில் என்ன கொடுமை? இந்த சாலையை பற்றி கேட்பதற்கு ஏதாவது நிலவில் உள்ள எம்பியோ எம்எல்ஏக்கள் உண்டா? இந்த இடத்தில் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யாரையும் குறித்து அவதூறு பேசுறது கிடையாது. எந்த அரசியல் கட்சியை குறித்து அவதூறு கிடையாது. மோகன்குமாரோட நோக்கம், மோகன்குமாரோட போராட்டம் மக்கள் வாழ்வாதாரம் வளர வேண்டும், உயர வேண்டும், நாடு நல்லா இருக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம். அதனால தான் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டு கேட்டு, ஏதோ எலெக்ஷன் வந்து ஓட்டு கேட்டு போகிறதல்ல, ஓட்டு கேட்டு வாரதல்ல, கடமை இருக்கிறது ஒரு மக்கள் பிரதிநிதிகளுக்கு. வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இந்த சாலையை, நேஷனல் ஹைவே NH 47 AD DAE ஆய்வு செய்து, மழைக்காலம் 6ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறது, பள்ளி பிள்ளைகளை கொண்டு போக முடியாது, ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாது, வாகனம் ஓட்ட முடியாத நிலைமைக்கு இன்றைக்கு காணப்படுகிறது. நிலைமை பாருங்க. குளித்தரை அன்னம்மாள் ஹாஸ்பிட்டல் பக்கம், பம்பு, திருமண மண்டபம் எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஏரியா பாருங்க. கேட்கறதுக்கு ஒரு நாதனம் கிடையாது, நந்தனம் கிடையாது. ஓட்டு வேணும், ஓட்டுக்கு மட்டும் வருவார்கள், ஓட்டு குத்தி கொடுப்பார்கள், வாங்கி விட்டு போகிறது, பின்னர் திரும்பி கூட பார்க்க வேண்டும். இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய நிலைமை. வன்மையை கண்டிக்கிறோம். சாலையை ஆய்வு செய்யணும். சாலையை சீர்குலைத்து கிடக்க சாலையை செப்படி தரமான சாலை போட வேண்டும். யாருக்கும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கமிஷன் கொடுக்கக்கூடாது. மக்களுக்கு தரமான சாலை, தரமான சாலை. அதான் கேட்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலேயும் மக்கள் புகார் வருது பாருங்க. மாவட்ட ஆட்சியாளருக்கு மேலேயும் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கு மேலேயும் மதுரை நீதிமன்ற கிளையில் கேஸு ஃபைல் பண்ணுவோம். பொதுமக்கள் பார்க்க மட்டும் பார்ப்போம், மாவட்ட ஆட்சியாளரையும் இவங்களையும். இதுதான் மக்கள் கருத்து. போறாங்க குளித்தர நகராட்சி, இதான் மக்கள் கருத்து, இதான் மக்கள் கருத்து. குளித்தர நகராட்சிக்கு சம்பந்தம் கிடையாது. ஆகையால் மத்திய மாநில அரசு மக்கள் பிரச்சனைகளுக்காக, அடிப்படை வசதிக்காக செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் எடுக்கும் என்று எச்சரித்து பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.